சென்ற வருஷம் உங்களுக்கே தெரியும் 2025 பெரிய நடிகர்கள் படத்தை காட்டிலும் மற்ற நடிகர்கள் நடித்த படங்கள் 10 கோடி ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட் எடுத்த படங்கள் தான் வந்து இருந்துட்டு பெரிய வெற்றி பெற்றிருக்கு லாஸ்ட் இயரில். இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக வந்து இன்னைக்கு வருஷத்தின் ஆரம்பத்தில் போன வருஷம் எப்படி மதகஜராஜா அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு வந்து இருந்துட்டு வெற்றி படமாக தலைவன் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அந்த படம் வந்து சம்பாதிச்சு குடிச்சது. அந்த தயாரிப்பாளர் நேற்றுக்கே சொல்லியிருக்காரு, என்னுடைய லட்சியமே 100 படம் எடுக்கிறது, ஆனால் எல்லாமே நான் சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க போகிறேன், 10 கோடி ரூபா 12 கோடி ரூபாய்க்கு மேலே எந்த பட்ஜெட்டு பண்ண மாட்டேன், நான் பெரிய ஆர்டிஸ்ட் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 7-8 படம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நானே என்ன அப்படி சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரி மொத்தமாக நம்ம சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த வருஷமே வரக்கூடிய படங்கள் இப்போ 4 Idiots ஆகட்டும், தாய் கிழவி ஆகட்டும், யூத் ஆகட்டும், நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய மயிலாடு சசிகுமார் படமாகட்டும், இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு அளவான ஆர்டிஸ்ட்டு அளவான பட்ஜெட் இருக்கிற படங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு டாக் ஆஃப் த சினிமாவாக இருக்குது. இந்த படங்கள்லாம் பெருசாக ஓடணுங்கிறத என்னுடைய ஆசை. நான் இந்த வருஷம் இப்போ நாசர் சார் உட்காந்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம், நம்ம எல்லாரும் சினிமாவில் தான் வந்து எல்லாரும் நம்ம சாப்பிட்ருக்கோம். 40 வருஷம் 50 வருஷமாக வந்து நம்மளுக்கு இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வேறு தொழிலே தெரியாது, கற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பேஷன், எல்லா விதத்துலையும் ஒரு புகழ் கிடைக்குது, ஒரு மரியாதை கிடைக்குது, எல்லாம் அப்போது நம்ம பணம் சம்பாதிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது நான் வந்து சினிமாவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் இல்லை. இந்த வருஷம் வந்துருந்துட்டு இப்போ டைரக்டர்ஸ் யூனியன்ஸோட முடிஞ்ச எல்லாரும் நம்ம டைரக்டர், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நல்லபடியாக போயிட்டு இருக்கட்டும். பெரிய நடிகர்கள் மத்தியே நம்பி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திரையரங்குகளுக்கு மக்கள் வர்றது அந்த பெரிய 10 நடிகர்கள் நடிக்க முடியாது மட்டும் வந்தால் போதும் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து ஜனங்க மத்தியில் வந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஓடிடி தளத்தில் நம்ம வந்து 4 வாரத்தில் படம் வருதுன்னு போட்டு சொல்லி முதல் நாளே விளம்பரம் பண்ணும்போது என்ன இருந்துச்சு போட்டுக்கிட்டா சரி நம்ம ஓடிடி வந்து வீட்டிலே உட்காந்து பார்த்துக்கலாம் பணம் இல்லாமல் சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாங்க. அதுக்காக தான் ஒரு 8 வாரம் ஹிந்தியில் இருக்கிற மாதிரி ஒரு 8 வாரம் தள்ளி அந்த படங்களை பண்ணுங்க. நேற்று கூட சரத்குமார் சார் பேசியிருக்காரு, 8 வாரம் தள்ளி வந்துச்சு பண்ணால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது இந்த வருஷம் 2026 நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து நல்ல கண்டென்ட் இருந்தால் நாங்கள் படத்துக்கு வருவோம் அப்படிங்கிற ஆடியன்ஸ் மென்டாலிட்டி வந்துட்டாங்க. அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி படங்கள் நம்ம இந்த வருஷம் கொண்டு வரணும். இந்த மாதிரி படங்கள் சின்ன படங்கள்னா அந்த 10 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு உள்ளே எடுக்கிற படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு இண்டஸ்ட்ரி சார்ந்த நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி சின்ன படங்களை வெற்றி வர வைக்கணும்னு சொல்லி உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு இப்படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.